தலைப்பு பயோகிராபிஸ் சுயசரிதைகள். சகோதரர் ஆண்டன் ஃப்ரே. பிறப்பு 1895, மறைவு 1987. An abridged version of Brother Anton Frey's autobiography. சகோதரர் ஃப்ரேயின் சுயசரிதையில் எடுக்கப்பட்ட பதிப்பு. எனது முழு பெயர் ஆண்டன் கிளமென்ஸ் ஃப்ரே. நான் ஜூலை 1, 1895 அன்று நியூயார்க்கின் பெரிய நகரத்தின் ஒரு பகுதியான பிராங்கஸின் பெருநகரத்தில் பிறந்தேன். என் தாயாரின் இயற்பெயர் மேரி பெர்க்மான். அவர் 1873 ஏப்ரல் 12 ஜெர்மனியில் உள்ள கைசர்ஸ்டானில் பிறந்தார். அவர் தமது 17ஆம் வயதில் ஜெர்மனியிலிருந்து அமெரிக்காவிற்கு வந்து நியூயார்க் நகரில் குடிபெயர்ந்தார். அவர் 1892 தமது 19ஆம் வயதில் என் தந்தையை திருமணம் செய்து கொண்டு அவர் தம் 22ஆம் வயதில் என்னை பெற்றார். அவர் ஜெர்மன் மெத்தடிஸ்ட் எபிஸ்கோப்பல் சபையில் ஒரு உறுப்பினராக இருந்த பொழுது அங்கு நான் பெயர் சூட்டப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டேன். எனது குழந்தை பிராய பருவங்களிலெல்லாம் நான் ஞாயிறு பள்ளியில் பங்கேற்று வந்தேன். நான் சிறுவர் வகுப்பில் ஆசிரியராகும் வரை நூலகராகவும் பணிபுரிந்த பொழுது அச்சமயத்தில் மெத்தடிஸ்ட் சபையானது வேத உபதேசங்களை உண்மையாக போதிக்கவில்லை என அறிய முடிந்ததால் அவ்வேளையை ராஜினாமா செய்துவிட்டு மெத்தடிஸ்ட் சபையை விட்டு விலகினேன். இருப்பினும் நான் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் உறுப்பினராக இருந்த பொழுது தெய்வீக அதிகாரம் என்மேல் ஆளுகை ஏற்பாடுகளினால் லூயிங் அனே விடன்பெர்க்கை சந்தித்தேன். பின்னர் அவரது பெயரை லூயிஸ் அனே ஃப்ரே என மாற்றி வைத்தேன். நாங்கள் இருவரும் சத்தியத்தை மேன்மை பாராட்டினோம். பின்னர் நியூயார்க் நகரில் 63வது தெருவில் உள்ள கிரியேவின் டெமிஸில் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம். என் தந்தை கான்டான் ஆர்காவில் உள்ள ஆராவில் பிறந்தார். பின்னர் சுவிட்சர்லாந்திலிருந்து வந்தார். அவர் பெயர் ஆண்டன் லைக்மைன். ஆராவின் ஜெர்மன் பேசும் பகுதியில் இருக்கிறார். ஆகவே எனது தாயாரும் அவரும் ஒருவருக்கொருவர் பேசுவதிலும் புரிந்து கொள்ளுவதிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் ரோமன் கத்தோலிக்க சபையை சார்ந்தவராக பிறந்திருந்தும் என் தாயாரை திருமணம் செய்த பின்னர் மெத்தடிஸ்ட் எபிஸ்கோப்பியலாக தன்னை மாற்றிக்கொண்டார். அவரை போன்று தன் மதத்தை மாற்றிக்கொண்ட உண்மையாக ஒருவரையும் நான் கண்டதில்லை. மாலை செய்தித்தாளில் வெளியிட்ட ஒரு விளம்பரத்தின் மூலமாகவே நான் இச்சத்தியத்தை மேன்மை பாராட்டின வழியாகும். அக்கட்டுரையை நான் இப்பொழுது நினைவுபடுத்திக் கொள்ள முடியும். அது அர்மகதோன் மற்றும் சொசைட்டியின் மூலமாக அனுப்பப்பெற்ற ஒரு கூப்பனும் கொடுக்கப்பட்டிருந்தது. 25 சென்டில் வேதாகம ஆராய்ச்சி தொகுதிகள் கிடைக்கப்பெறும் எனவும் அதில் எழுதியிருந்தது. வெகு விரைவில் சகோதரி டெராலன் பிளக் பின்னர் சகோதரி ஹட்சிங் ஆக மாறி 6 தொகுதிகள் கொண்ட வேத ஆராய்ச்சியை கொண்டு வருவார் என நான் நம்பினேன். சகோதரர் ரசலின் அறிமுகம் செய்தலானது மிக தெளிவானதும் தர்க்க ரீதியிலானதாகவும் இருந்தபடியினாலும் வெகுநேரம் எங்களுக்கு புரிந்து கொள்ள எடுக்கவில்லை. 1919ஆம் ஆண்டு நவம்பர் 27 நன்றி செலுத்தும் தினமாக மூத்த சகோதரர் ஹிர்ஷ் அவர்கள் மூலமாக நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். 1922 ஜனவரி 6 எங்களது ஒரே குழந்தையும் மகளுமான ரூத் பிறந்தார். அவளும் எங்கள் இருவருக்கு தொடர்ந்து ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. ஏனென்றால் சரியான நேரத்தில் அவள் தன் வாழ்க்கையை பரலோக தகப்பனிடம் ஒப்புக் கொடுத்தாள். நியூயார்க் நகரத்தில் பிரசங்கஸில் உள்ள ஒரு சகோதரர் மற்றும் சகோதரி கிரிப்டஸில் வீட்டில் ஒரு சிறிய வேத மாணவர்களுடன் நான் அடையாளம் காணப்பட்ட போது நான் நீண்ட காலமாக சத்தியத்தில் இருக்கவில்லை. சிறிது நேரம் கழித்து நியூ ஜெர்சி சிட்டி நகரத்தில் நாங்கள் பெர்கன்ஸ் கொப்பர் ஹாலில் பழைய நண்பர்களுடன் ஒரு கூடுகையை நடந்ததை கண்டபோது அங்கு ஜெர்சி நகரில் எக்லிஷியா இருப்பதை கண்டுபிடித்தோம். அநேக ஆசீர்வாதமான கூடுகைகள் அங்கே காணப்பட்டன. நான் அவர் மத்தியில் ஒரு உதவிக்காரனாக பணியாற்றாமல் இருந்ததும் அவர்கள் என்னை வெகு விரைவில் மூப்பராக தேர்ந்தெடுத்தனர். அநேக சகோதரர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளின் விளைவாக எங்களை விட்டு பிரிந்து சென்ற போதிலும் மிகவும் ஆசீர்வாதமிக்க மகிழ்ச்சிகரமான காலங்களாகவே இருந்தன.
ஜே.எஃப். ரூதர்ஃபோர்ட் தன்னை அமைப்பின் தலைவராக்கிய பின்னர் இந்த சமுதாயத்திற்கு விசுவாசமாக இருப்பவர்கள் சகோதரர் ரசலை அந்த உண்மையுள்ள மற்றும் ஊழியக்காரனாக ஏற்றுக்கொள்ளாத ஹெரால்ட் மற்றும் பிபிஐ ஆகியவற்றை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். பின்னும் சிலர் பிரிந்து சென்று சகோதரர் ஜான்சன் அவர்களை பின்பற்றி வந்த இவர்கள் எப்பிபானி என்லைட்டன் பரிசுத்தவான்கள் என அழைக்கப்பட்டனர். ஆனால் இவை அனைத்தும் நம்மை விட்டு விலகின என்று சுவாரஸ்யகரமானது. அன்புள்ள சகோதரர் ரசலுடன் தனிப்பட்ட முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பது எங்கள் இனிமையான மகிழ்ச்சி. சகோதரர் கிரேஸ் ஹோலிஸ்டர் சகோதரர் வில்லியம் ஹோலிஸ்டரின் மனைவி எங்களை நியூயார்க்கின் புரூக்ளினில் உள்ள பெத்தேலுக்கு அழைத்த போது கொலம்பியா ஹைஸ்ட் பெத்தேல் குடும்பத்தினர் நினைவு கூர்ந்தனர். இந்த சந்தர்ப்பத்தில் சகோதரர் ரசல் தனியாக இருந்தார். இது தேவ மனிதனுடனான நேரடி தொடர்பின் தனித்துவமான மகிழ்ச்சியை எங்களுக்கு அளித்தது. என்னால் அந்த தேதியை நினைவில் வைக்க முடியவில்லை. என்னால் அந்த விழாவை நினைவு கூற முடிகிறது. எக்லிஷியாவின் ஆதரவின்றி சகோதரி சாங்கோங்கி அவர்கள் சொந்த ஆராய்ச்சிக்காக அவர்கள் வீட்டை திறந்து கொடுத்தார்கள். பழைய ஜெர்சி நகர எக்லிஷியாவின் அன்பான சகோதரி அந்த ஆசரிப்பு கூடார ஆராய்ச்சியினை நடத்தி செல்லும்படி என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள். அங்கே பல ஆண்டுகள் நடந்து வந்தது. அக்கூடுகைகள் வேத பாட ஆராய்ச்சியில் அப்போது 22 நபர்கள் கலந்து கொண்டனர். அவரது வீடும் நீண்ட இடமாக இருக்கவில்லை. அங்கே நடைபெற்ற ஆசீர்வாதமான கூடுகைகளை என்னால் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடிகிறது. மற்றும் அந்த கூடுகையில் பங்கேற்ற ஒவ்வொருவரும் பெரும் ஆசீர்வாதம் பெற்றிருப்பர் என என்னால் நிச்சயமாக கூற இயலும். நாங்கள் அந்த வருடங்களில் நியூஜெர்சி நகரை விட்டு நியூயார்க்கில் உள்ள ஸ்டேட்டன் ஐலாண்டை கடந்து சென்றோம். நாங்கள் இன்னும் அவ்வாராய்ச்சியினை பயணித்து பீகான் வீதியிலுள்ள மூலையில் அமைந்திருந்த பாலிசேடு அவென்யூவில் ஒரு ஸ்டேட்டன் ஐலாண்டில் உள்ள மேல் வீட்டில் வேத ஆராய்ச்சி நடந்து கொண்டு வந்தது. நாங்கள் எங்கள் உடன்படிக்கை வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களில் பிராங்க்ஸ் எக்லிஷியாவுடன் இன்னும் அடையாளம் காணப்பட்டாலும் நாங்கள் ஒரு பெரிய ப்ராக்பிங் முயற்சியில் ஈடுபட்டோம். அதுதான் பிராங்க்ஸ். பிராங்க்ஸ் ஒரு சிறிய பெருநகரம் அல்ல. இருப்பினும் எங்கள் சிறிய பிரசங்கம் முழு பிரசங்க பிராங்க்ஸையும் வேத மாணவர்களால் மாதந்தோறும் வழங்கப்பட்டது. நிச்சயமாக இந்த துண்டு பிரதிகள் பல மொழிகளில் இருந்தன. பிராங்க்லினின் பல்வேறு பிரிவுகளுக்கு பலமுறை சில இத்தாலியன், சில ஜெர்மன், சில ஆங்கிலம், சில ஹீப்ரு அல்லது இத்திஷ் மொழிகளில் கூட அதை செயல்படுத்த 6 பேர் மட்டுமே இருந்தோம். சொசைட்டி துண்டு பிரசுரங்களை அனுப்பும். நாங்கள் அனைவரும் ஒரு மாலையில் ஒன்று கூடி அவற்றை மடிப்போம். இதனால் நாங்கள் ஊழியம் செய்ய விரும்பிய மக்களின் கடித பெட்டிகளில் அவை எளிதாக வைக்கப்படும். இவை எப்போதும் மிகவும் மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை. உரையாடல்கள் இயல்பாகவே ஆசிர்வதிக்கப்பட்டன. நாங்கள் அங்கிருந்து ஜெர்சி நகரத்துக்கு நகர்ந்து அங்குள்ள எக்லிஷியாவுடன் இணைந்து பலமுறை பொதுவான ஊழியங்களில் ஈடுபட்டு வந்து கொண்டிருந்தோம். உடன்படிக்கை செய்த சகோதரர்கள் மற்றும் பல நண்பர்கள் நாங்கள் அடிக்கடி ஏற்பாடு செய்யும் கூடுகைகளில் பங்கேற்று வந்தனர். அந்த நேரத்தில் பொது பகுதியில் போலிஷ் நண்பர்கள் ஒரு பொது மாநாட்டின் செலவை ஏற்க முடியவில்லை மற்றும் நான் மகிழ்ச்சியுடன் ஜெர்சி நகர எக்லிஷியா இந்த ஏழை வகுப்பாரை கணக்கில் ஏற்கும் என கூறினேன். எங்கள் திட்டங்களில் இந்த போலிஷ் சகோதரர்களுக்கு 1 மணி நேரம் அல்லது அதற்கு மேற்பட்ட நேரம் கொடுக்க நாங்கள் ஏற்பாடு செய்து போலிஷ் பேச்சாளர் பேச வேண்டும் என்பதற்காக நேர்ந்தது. போலிஷ் மொழியில் இயேசு என்ற பெயரை தவிர அவர் சொன்ன ஒரு வார்த்தையால் என்னை புரிந்து கொள்ள முடியாதவைகளை போலிஷ் பேச்சாளரை கேட்டு நான் அங்கே நின்றேன். ஆனால் அவருடைய தணிக்கையாளர்களின் முகங்களில் தேவனின் ஆசீர்வாதத்தை என்னால் படிக்க முடிந்தது. இந்த போலிஷ் சகோதரர்கள் இச்லாக்கியங்கள் அனைத்திலும் நன்றியுள்ளவர்களாக இருந்தனர். பழைய ஜெர்சி நகர எக்லிஷியாவுடன் நாங்கள் அடையாளம் காணப்பட்ட பல ஆண்டுகளில் ஒரு கிரேக்க சகோதரர் டோனி லோம்கடோதா இருந்தார். அவர் ஆங்கில சகோதரர். அவர் தனது வேலையை செய்வதற்காக பிற வழிவகைகளை கண்டுபிடித்தார். சகோதரர் ரசல் அவர்களின் மரணத்திற்கு பிறகு போட்டோ டிராமாவை கைவிட்டு கிரியேஷன் டெம்பிளை உருவாக்கியது. சகோதரர் டோனி போட்டோ டிராமாவின் கண்ணாடி ஸ்லைடுகளை தன்னால் முடிந்தவரை வாங்குவதையும் படங்களை காண்பிப்பதற்கு தேவையான இயந்திரங்களை பெறுவது தனது தொழிலாக மாற்றிக்கொண்டார். பின்னர் பிரசங்கத்திலிருந்து சுயாதீனமாக
அவர் என்னுடன் பல்வேறு வகுப்புகளுக்கு செல்லும்படி கேட்டார். இதனால் அவரை அரங்குகள் மற்றும் தியேட்டர்கள் போன்றவற்றை மில்வேலைக்கு அமர்த்தியதால் அங்கு அவர் போட்டோ டிராமாவை காண்பிப்பார். சில நேரங்களில் காட்சியை விரும்பும் வகுப்புகளில் அதை 4 பகுதிகளாக காட்ட முடியாது. இதன் பொருள் என்னவெனில், சுருக்கமாக பதிப்பை கொடுக்க சில ஸ்லைடுகளை நாம் எடுக்க வேண்டும். இது இயந்திரத்தை இயக்குவதற்கும் இந்த ஸ்லைடுகளுக்கான போட்டோ டிராமா காட்சியில் தோன்றும் பொருட்களை மனப்பாடம் செய்வதற்கும் இது அவசியமாகியது. எனவே நாங்கள் அந்த வழியில் தொடர்ந்தோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பாக்கியம் பெற்றவர்களின் பாராட்டு வெறும் சொற்களின் திறனை வெளிப்படுத்த முடியாதது. ஆகவே அறுவடை பணிகளில் பெரும்பாலானவை முந்தைய நாட்களில் மேற்கொள்ளப்பட்டன. எடிட்டர்ஸ் ஃபுட்நோட். தொகுப்பாளர் அடிக்குறிப்பு. அவரது சாதாரண கணக்கில் ஆசரிப்பு கூடாரம், சாலமோனின் பாடல்கள், பஸ்கா மற்றும் நினைவு கூறுதல் மற்றும் வனாந்தர பயணங்கள் பற்றின விரிவான ஆய்வு குறிப்புகள் கூட குறிப்பிடப்படவில்லை. ஆண்டன் ஃப்ரே அவர்களின் முழுமையான சுயசரிதையை www.biblestudentachieves.com lives.com என்ற இணையதளத்தில் கண்டறியலாம். ஆமேன். இத்துடன் பயோகிராபிஸ் சுயசரிதைகள் எனும் புத்தகம் முடிவுற்றது. ஆமேன்.